ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து சிக்கன் சுக்கா தான். இந்த சுக்காவில் பார்த்திங்கன்னா தக்காளி எதுவுமே நான் வந்து போடவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாவும் போடலை. இந்த ரெண்டுமே போடாமல் தண்ணி கூட எதுவுமே நான் வந்து ஊற்றாமல் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி வச்சு குக் பண்ணியிருப்பேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 2 பெரிய சைஸ் உள்ளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த உள்ளி வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த எண்ணெய் வந்து அதிலே இருக்கட்டும். நம்ம வந்து உள்ளியை மட்டும் தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து மசாலா போட்டுக்கிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் சிக்கன் இருக்கும். இது வந்து எலும்போடு சேர்த்தா நான் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா போட்டுக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதில் மசாலா எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சு அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, கரம் மசாலா. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உள்ளி, இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உள்ளி போடும்போது நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக போடுறதுக்கும் ஃப்ரை பண்ணி போடும்போது வித்தியாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில். இப்போ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டுடுங்க. அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து இதிலே வந்து போட்டுவிடுங்க. 2வது காணாட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் போட்டுக்கிடலாம். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலை, இது வந்து போட்டால் இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கடையிலே வந்து கிடைக்குது, நம்ம வந்து அதை வாங்கி போட்டுக்கிடலாம். அது இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி நம்ம வந்து பண்ணும்போது சிக்கனை வந்து குக் ஆகும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் தோட ஜூஸ், அதையும் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. இப்போ எல்லாமே புழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே நம்ம இதில் வந்து ஊற்றக்கூடாது. அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்றக்கூடாது. அந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணி, அப்புறம் சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா கலருக்காக மட்டும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி வத்தல் பொடி வந்து போட்டிருக்கேன். இது இல்லைன்னா போட வேண்டாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருப்போம், அந்த எண்ணெயிலே நம்ம வந்து போட்டுடலாம். அதுவே கரெக்டாக இருக்கும், அந்த எண்ணெயே போதும். ஏன்னா நம்ம வந்து உள்ளி பொரிக்கும் போது அந்த பொரிச்சதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதில் இருக்கும், அதனால தான். இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தீ வந்து அதிகமாக வைக்கும்போது வந்து அடியில் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால தான். இப்போ வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே வேண்டாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் கண்டிப்பாக, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்து மேலே வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிக்கீரை, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இந்த 2மே வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நான் வந்து 2மே வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.